ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சித்ரா ஃப்ரம் சித்தூஸ்னஸ் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி தான் நான் பேச போகிறேன். ஹோம் மேக்கர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இன்றைக்கி நான் vlogல ஷேர் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்த குக்கிங் vlog தான். இதில வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் என்ன குடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் குடுத்துருந்தேன். பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்களுக்கு சொல்றேன். சம்பா கோதுமை ரவா கிச்சடி, தொட்டுக்கிறதுக்கு வந்து கோக்னட் சட்னி, ஆ குக்கும்பர், அப்புறம் வந்து மீல் மேக்கர், பட்டாணி, கேரட் போட்ட புலாவ். இதுதான் வந்து லஞ்சுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். 2மே ஒன் பாட் ரெசிபீஸ் தான். ஒரு ஒரு பக்கம் பையனுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ அது டேக் கேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஆடி மாதம் பொறந்துருச்சு. ஸோ பூஜா வேலைங்களும் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து சமையலை வந்து எவ்வளோ ஹெல்தி கம் குயிக்காக பண்ண முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து தேவையான ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் நீங்க பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஹோம் மேக்கர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய ஹோம் மேக்கிங்கே வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப் தான். நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். குக்கிங் பண்ணுறோம், க்ளீனிங் பண்ணுறோம், லாண்ட்ரி இருக்குது, கிட்ஸை டேக் கேர் பண்ணிக்கிறோம், அவங்க வீட்டில் பட்ஜெட்டிங் பார்த்துக்குறோம், ஸ்கூல் ஸ்டடீஸில் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்மள வந்து நம்ம மறந்துட்டுருக்கோம். இதுதான் வந்து உண்மை. எத்தனை பேர் இதை வந்து ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ தட் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், கான்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நம்மளோட பூஜா விலாக்ஸ்க்கும் சரி, இல்லை மற்ற செல்ஃப் கேர் ரொட்டீன்ஸ்க்கும் சரி, நீங்கள் கொடுக்குற ஆதரவு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இது வரைக்கும் 56 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட். ஸோ ரொம்ப குயிக்காக நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். விதவுட் எனி சஸ்பென்ஸ். அது வந்து நம்ம வாழ்க்கையே மாற்றிடும். அந்த ஒரு ஹேபிட் நம்ம லைஃப்பில் இன்கல்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃபே வந்து அதை மாற்றி கொடுக்கும். அது வந்து ரொம்ப சின்ன விஷயந்தான். பட் தட் வில் டூ அ வெரி பிக் பிக் டிஃப்ரென்ஸ் இன் த லைஃப்ஸ் ஆஃப் ஹோம் மேக்கர்ஸ் லைக் அஸ். அது ஒன்றும் இல்லை. இட்ஸ் வாக்கிங். நத்திங் பட் வாக்கிங். வாக்கிங் அப்படின்றது வந்து ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது. அது நம்மளோட உயிரோட்டத்துக்கும் நம்மளோட அமைதிக்கும் கடவுள் கொடுத்த பரிசு. அப்படி தான் நம்ம அதை சொல்லணும். இதில் வாக்கிங்கை பற்றி ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா, ஒரு நிறைய பேர் மத்தியில் வந்து ஒரு மித் இருக்குது. ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. என்ன அப்படின்னா, நான் 100 வாட்டிக்கு மேலே வந்து வீட்டில் நடக்கிறேன், சமைக்கிறேன், எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன், எல்லாத்துக்குமே வந்து நான் 100 வாட்டிக்கு மேலே நடந்துட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் இதில் என்ன வந்து வாக்கிங்குன்னு தனியாக நான் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். பட் அது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஹவுஸ் ஒர்க்கில் வந்து நம்ம நடந்துட்டு தான் இருக்கோம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அது வந்து எப்போவுமே நம்ம ஒரு மன அழுத்தத்தோடவும், நம்மளோட உடலை வந்து ஒரு சமச்சீரான இயக்கத்தோட வந்து அந்த வாக்கிங் நம்ம பண்ணுறது கிடையாது. எப்போவுமே நம்ம ஒரு மன அழுத்தத்தில் தான் வந்து அந்த வேலை செஞ்சுட்ருக்கோம். நம்ம எவ்வளோ தான் இஷ்டப்பட்டு வீட்டு வேலை செஞ்சாலும், நான் அத முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் அட்லீஸ்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அத வந்து நம்ம வாக்கிங்க்கு ஈக்குவலா எப்பவுமே எடுத்துக்கவே முடியாது. வேறஸ் வாக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சீரான இயக்கத்தோட, நம்மள மன நிம்மதியோட, ஒரு ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பங்களிக்க வைக்கக்கூடிய ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி அப்படி நம்ம சொல்லலாம். வாக்கிங் போற வாக்கிங் போயிட்டுருக்க நெறைய ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட நீங்க கேள்விப்படலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு இப்போலாம் நல்லா தூக்கம் வருது. இதுக்கு முன்னாடி நான் நிம்மதியா தூங்க மாட்டேன். பட் இப்போலாம் எனக்கு நல்ல தூக்கம் வருது. எனக்கு முட்டி வலி நல்லாவே குறைஞ்சிருச்சு. நான் இப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன்." ஸோ அந்த மாதிரி நெறைய பேர் வந்து இப்போ சொல்றாங்க. வாக்கிங் போயிட்டுருக்க மதர்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் வந்து சொல்றாங்க. நீங்க அத வந்து ஆம் நெறைய யூடியூப் சேனல்ஸே நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தாலுமே, இல்ல நெறைய யூடியூப் சேனல்ல நீங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாக்கிங் அப்படின்னு போட்டாலுமே வந்து, நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா கேட்கலாம். ஸோ வாக்கிங் பத்தி நம்ப பேசும்போது, நம்ப வாக்கிங்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அ கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷன வந்து அது நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்போது, கண்டிப்பா நம்மளோட இருதயத்தோட ஹெல்த் வந்து அம் நல்லாயிருக்கும். அ கொலஸ்ட்ரால் ரெட்யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பிளட் பிரஷர் ரெட்யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. வெயிட் கண்ட்ரோல் வேணும், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க வந்து வாக்கிங் பண்ணும்போது, அது உடம்புல இருக்கிற வெயிட்டையும் குறைக்கும். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் நமக்கு வெயிட் போடாமலும் பார்த்துக்கும். ஸோ அது வந்து வெயிட் லாஸ் வெயிட் கண்ட்ரோலுக்கு வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து வாக்கிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டைஜஷன் பூஸ்ட் பண்ணும். நம்ம சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இம்மீடியட்டா வந்து உட்காராம, படுக்காம நம்ம வாக் பண்ணும்போது நம்மளோட டைஜஷன் நல்லாவே பூஸ்ட் பண்ணி குடுக்கும். ப்ளஸ் லேடீஸ் ஆஸ் ஹோம் மேக்கர்ஸ் நமக்கு இப்போலாம் வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னே ஒரு லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், பிசிஓடி, ஒபேசிட்டி, தைராய்டு, ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி சர்க்கரை வியாதி, அதாவது நான் சொல்ல வர்றது சர்க்கரை வியாதி, அப்புறம் வந்து சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள் வர்றது, தைராய்டு பிரச்சனை, மூட்டு வலி, இதுதான் வந்து நான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாமே வந்து வாக்கிங் வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று அதை விட ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட் நம்ம வாக்கிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, வாக்கிங் இஸ் அ வெரி சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கேர். அதுக்கு வந்து நம்ம ஜிம் போய் ஃபீஸ் கட்டுற மாதிரி ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஸ்பெஷலா நம்ம எதுவும் கிளாத்திங் போட்டுக்க தேவையில்ல. நமக்கு எந்த ஸ்லிப்பரும், எந்த செப்பல்ஸும், எந்த ட்ரெஸ்ஸும் கம்ஃபர்டபுளா இருக்கோ, அத போட்டு நம்ம பாட்டுல ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாக்கிங் பண்றதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு முயற்சி, டைம் மட்டும் தான் நம்ம அதுக்கு வந்து ஒதுக்கணும். ஸோ டைம் மட்டும் நம்ம ஒதுக்குனா போதும். நம்ம வந்து வேற எந்த செலவும் பண்ண தேவையில்ல. இனிஷியலா வந்து நம்ப டைம் வந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அது நீங்க வந்து ஒரு ஒரு 15 டேஸ் வந்து 10 டூ 15 மினிட்ஸ் மட்டுமே நீங்க வாக் பண்ணுங்க. நம்ம வந்து 1 ஹார் 4 நாளைக்கு நடந்துட்டு 5வது நாள் என்னால முடியலன்னு நிக்கிறத காட்டிலும், 10 டூ 15 மினிட்ஸ் வந்து நம்ம டெய்லி கன்சிஸ்டன்ட்டா விடாம தொடர் முயற்சியோட வாக் பண்றது தான் வந்து சக்சஸ். அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப 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 முக்கியம். மோர் தென் ஹவ் மெனி ஸ்டெப்ஸ் யூ வாக், ஹவ் மெனி ஹார்ஸ் டுகெதர் யூ வாக். அத விட வந்து நம்ம நடக்கிறோமா டெய்லி, அட்லீஸ்ட் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நடக்கிறோமா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நான் வாக்கிங் போணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு வந்து வீட்டுக்கிட்ட வந்து எனக்கு இடம் கிடையாது. ஃப்ரீயா வாக் பண்ற மாதிரி எனக்கு இடம் இல்ல. நான் வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன். என் வீட்டுக்கு முன்னாடியே வந்து ரோடு இருக்கு. ஸோ, எனக்கு வந்து அமைதியா வாக்கிங் போக எந்த இடமும் இல்ல அப்படின்னு, நீங்க வந்து இடத்த இடத்த காரணம் காட்டி அதுலேருந்து வந்து அ நீங்க அந்த பழக்கத்த வந்து பிராக்டிஸ் பண்ணாம இருக்கணும்னு தேவையில்ல. உங்களுக்கு எந்த இடம் இருக்குதோ, ஒரு சின்ன தெருவு இருக்குதா, அந்த தெருவுலயே வந்து ஒரு 10 ரவுண்டு வாங்க. அ இல்ல மொட்டை மாடி இருக்கு வீட்ல அப்படின்னா, அந்த மொட்டை மாடி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல ஏதாவது பக்கத்துல பார்க் இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த பார்க்கு கிட்ட போயிட்டு, அங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்னிங் டைம்ல நெறைய பேர் வாக்கிங் வந்துட்டு தான் இருப்பாங்க. அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். எல்லாரும் வாக்கிங் போறாங்க. ஸோ, நாமளும் அவங்கள பார்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ, யாராவது அ ஒருத்தவங்க வந்து இப்ப நம்ம தனியா எந்த விஷயத்த செய்யறத காட்டிலும், யாராவது செய்றாங்க நம்ம கூட அப்படின்னும்போது, அவங்க கூட நம்ம சேர்ந்து செய்யும்போது, நமக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் இருந்தே இருக்கும். ஸோ, அதனால வந்து நீங்க பக்கத்துல ஏதாவது பார்க் இருக்கு, இல்ல பக்கத்துல எனக்கு ஸ்ட்ரீட் இருக்கு, இல்ல எங்க வீட்ல மொட்டை மாடி இருக்கு அப்படின்னா, நீங்க எத வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அ கீப் இட் இன் மைண்ட், ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நான் எனக்காக டெய்லி வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நீங்க வாக்கிங் அப்படின்னு ஸ்பெசிஃபைடா போகும்போது, கைய வந்து நல்லா வீசி, கை, கால் 2மே அட் எ டைம் வந்து சமச்சீரா அது வந்து நம்ம ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ளார கொண்டு போறோம். அந்த 10 டூ 15 மினிட்ஸ் வந்து எனக்கு சாதம் வடிக்கணும், சாம்பார் தாளிக்கணும், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்ற எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு இருக்க போறது கிடையாது. உங்களால மார்னிங் முடியல அப்படின்னா, வெல் அண்ட் குட். நீங்க ஈவினிங் பசங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, டின்னர் சாப்பிட வச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க ஒரு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் போயிட்டு வாக் பண்ணிட்டு வரலாம். அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லது. நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இம்மீடியட்டா படுக்காம வாக்கிங் போறீங்க அப்படின்னா, ஆ உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும். உடம்பு வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரீயா இருக்கும். கை காலெல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நடக்கும்போது, தூக்கம் வந்து நல்லா வரும். நீங்க ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.
அ இந்த இந்த விளாகில வாக்கிங் பத்தி பேசணும் அப்படின்னு நான் எப்போ முடிவு பண்ணேன் அப்படின்னா, அ இந்த அ என் பையனுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆன அப்புறம் வந்து என்னாலயுமே வந்து என்னோட செல்ஃப் கேர் மேல கான்சன்ட்ரேட் பண்ண கொஞ்சம் முடியாம இருந்தது. பட் ஆனா ஒரு 2 டேஸ் நான் வந்து போகல. அதுக்கப்புறம் நானே வந்து என்ன டேப் பண்ணிட்டு, ஓகே நீங்க ஹோல்ட் ஆன் பண்றீங்க. கன்சிஸ்டன்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நானே வந்து யோசிச்சேன். ஸோ நம்ம ரெகுலரா போயிட்டுருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தடங்கல் வரும்போது, கண்டிப்பா நம்மள மாரி ஹோம் மேக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஸோ நாம இதவே வந்து ஒரு கான்டென்ட்டா குடுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். எந்த தடை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், ப்ளீஸ் அண்ட் ப்ளீஸ் வந்து நீங்க அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் விடவே விடாதீங்க. 10 மினிட்ஸ் இருந்தா கூட போதும். நீங்க போயிட்டு அந்த 10 மினிட்ஸ் உங்களுக்காக எடுத்துட்டு ரெஃப்ரெஷ்டா நீங்க வாக் பண்ணிட்டு வரும்போது, உங்களுக்கு அந்த நேச்சர பார்த்துட்டு நடக்கும்போது மைண்ட் ரொம்ப அமைதியாயிடும். ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். உங்களுக்காக நீங்க ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணிக்கிறீங்க அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். அந்த திருப்திக்கு வந்து எத்தன ரூ. 1000 குடுத்து உங்க வீட்ல இருக்கவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி குடுத்தாலும், இந்த திருப்திய வந்து யாராலயும் கொண்டு வரவே முடியாது. ஸோ, நான் வந்து இத ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹோம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்றேன். ப்ளீஸ் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணணும். அது வந்து உங்கள வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போயிடும். இட் வில் மேக் அ பிக் சேஞ்ச். நீங்க வாக் பண்ணும்போது நெறைய விஷயம் அனலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. பரவாயில்லையே! இது நல்லா இருக்கு. நம்ம இனிமே வந்து தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னொன்னு வந்து நீங்க அந்த 10 டூ 15 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் ஒரு 1 மந்த் போறீங்க அப்படின்னா, செகண்ட் மந்த் வந்து அதில கிடைக்கிற பெனிஃபிட்ஸ பார்த்துட்டு நீங்களே வந்து நம்ம இன்னொரு 1/2 அன் ஹவர் சேர்ந்து நடக்கலாம். இன்னொரு 20 மினிட்ஸ் சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கான ஒரு ஒரு வேல்யூபிள் டைமா இருக்கும். உங்க உடம்பு நல்லாயிருக்கும். நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஒரு மென்டல் ரிலீஃப் இருக்கும். ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நமக்காக நம்ம எல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி செல்ஃப் கேர் வந்து அ திரும்ப திரும்ப வந்து நானு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து அ அது நமக்கு அப்படின்ற அந்த டைம் ஒதுக்குறது டெசிஷன் இருக்கு தெரியுங்களா? அது நம்ம நெறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து நம்ம பண்றதே கிடையாது. நம்ப நம்ப அப்ப இருந்தே ட்ரெடிஷ்னலாவே நம்மள எப்படி வளர்த்துட்டாங்கன்னா, ஒரு நல்ல பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும். நல்ல பொண்ணுனா ஃபேமிலிக்காக இருக்கணும். நல்ல பொண்ணு ஹஸ்பண்ட நல்லா பார்த்துக்கணும். ஒரு நல்ல பொண்ணு குழந்தைங்களுக்காக வாழணும். இந்த மாதிரி சொல்லியே டீஃபால்ட்டா நம்ம மைண்ட்லயே எப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டுக்குது அப்படின்னா, நல்ல பொண்ணுங்கன்னா வந்து ஃபேமிலிக்காக மட்டும் தான் வாழணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஃபிட் ஆயிட்டுக்குது நம்ம மைண்ட்ல. ஸோ அதுலேருந்து வந்து அது 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 கரெக்ட்டு தான். அது இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது அது அதே ஃபிக்சேஷன்லேயே நம்ம போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கோம்னா, நம்மள பத்தி நம்ம சுத்தமா மறந்துட்டோம். 35 இயர்ஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு முட்டி வலி வருது, முடி கொட்டுது, பிசிஓஎஸ் வருது, பீரியட்ஸ் ஒழுங்கா ஆகுறதில்ல, அ அடிவயிறு மட்டும் நல்லா குண்டாயிடுறோம். ஒரு நெனச்ச ட்ரெஸ்ஸ போட்டு பார்க்க முடியறதில்ல. ஆ நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி எப்படி இருந்தோம், சைல்ட் பர்த்க்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ, அந்த மாதிரி கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிக்க முடியாம, நம்ம வந்து எவ்வளோ ஃபீல் பண்றோம். ஸோ, அந்த கில்ட்லேருந்தெல்லாம் நம்மள எடுக்கிறதுக்கு வந்து வாக்கிங் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டெசிஷன் மேக்கிங். ஸோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு 1 மந்த் வாக் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ, என்னம்மா புதுசா நீ எதுவும் பேசாம பழசே பேசிட்டு இருக்கிறன்னு நினைக்கிறவங்க, ப்ளீஸ் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ம். இதுவரைக்கும் எங்களுக்குன்னு நாங்க எதுவுமே பண்ணிக்கிட்டதே இல்ல அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ், 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 ப்ளீஸ் நீங்க வந்து வாக்கிங் போங்க. போயிட்டு அது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வாக்கிங் போற வீடியோஸ் வேணும்னாலும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அதையுமே வந்து அப்லோட் பண்றேன். அம் தம்பிக்கு எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கிறதுனால தான் வந்து என்னால லாங் வீடியோஸ் எடிட் பண்ணி போட முடியல. இல்லைன்னா கண்டிப்பா நான் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பட் என்னால வந்து அது எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தான் டைம் இல்லாம இருக்கு.
அதனால தான். ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நான் வாக்கிங் போறது, என்னோட வாக்கிங் ரொட்டீன் எப்படி இருக்கு? நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்? அது எனக்கு எப்படி உபயோகமாச்சு? அப்படிங்கிறத ஒரு இன்னொரு விலாக்ல நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாரி யூஸ்ஃபுல்லான, மோட்டிவேஷ்னலான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆம், எந்த மாரி டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ நான் அதுக்கேத்த மாதிரி அ நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ, அத வந்து கண்டிப்பா நான் ஒரு ஜிஸ்ட்டா பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவா பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ நம்ம பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அத வந்து ஹஸ்பண்ட் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து லீவ் தான். அவருக்கு வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ப்ரிப்பரேஷன் ஒர்க்ஸ் தான். சாட்டர்டே அண்ட் சண்டே. அதனால தம்பிக்கு வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணல. வெறும் ஹஸ்பண்ட்க்கு மட்டும் தான் பேக் பண்ண வேண்டியிருந்தது. ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். வீடியோவோட ஸ்டார்ட்டிங்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ அத வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் போட்டு ஹஸ்பண்ட்க்கு குடுத்துட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டும், லஞ்சும் வந்து அவருக்கு பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டேன். கிச்சடி பேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து மீல் மேக்கர், பட்டாணி, அப்புறம் கேரட் அதெல்லாம் போட்டு ஒரு வெஜ் புலாவ் மாதிரி செஞ்சுட்ருக்கேன். நேத்திக்கு வந்து நாங்க கோவில் போயிட்டு வந்தோம். யூசுவலா வந்து ஒசூர் போவோம் எல்லா நவமி திதிக்கும். பட் நேத்து வந்து பயங்கர டிராஃபிக், பயங்கர மழை. அதனால வந்து கிளம்பி போயிட்டு பாதியிலே வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்துட்டு வீட்டு பக்கத்திலேயே ஒரு கோவில் இருந்தது. ஸோ எடுத்துட்டு போன பிரசாதத்த அங்கேயே வச்சு படைச்சு, அங்கே இருந்த பக்தர்களுக்கே வந்து குடுத்துட்டு, நாங்க வந்து ரொம்ப சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டு 9:00லாம் வந்து எங்களோட அ ந 9 டூ 9:30க்குள்ளவே வந்து எங்களோட நைட் ரொட்டீனை க்ளோஸ் பண்ணி தூங்க போயிட்டோம். ஸோ இது வந்து புலாவுக்காக தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைட் பை சைட்லேயே வந்து ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பாததுக்கு முன்னாடியே வீட்லேயும் வந்து நான் பூஜை பண்ணிடுறேன். ஆடி மாதம் தொடங்குனதுலேருந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது. ஸோ இப்போ வந்து இது ஒரு ரைட் டைம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது வந்து 3:20லேருந்து 5:30 வரைக்கும் சொல்கிறாங்க. 3:30க்கு பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். பட் எதுவுமே வந்து எடுத்த உடனே அட்ட ஸ்ட்ரெச் நம்ம தொபுக்குடின்னு எதுலேயுமே குதிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ வந்து 5:30 ரொட்டீன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். 5:30க்கு தான் என்னால் வந்து ஏற்ற முடியுது. அதுவுமே வந்து ரொம்ப ரஷ் பண்ணி சமையல் ஒரு பக்கம் பார்த்துட்டு வாசலில் போய் கோலம் போட்டுட்டு அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. பட் எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் பண்ண முடியும். ஒரு 21 டேஸ் வந்து ம் அ 5:30 ரொட்டீனே ஃபாலோ பண்ணலாம். இன்கேஸ் கடவுளோட அனுகிரகத்தால அது நான் வந்து கரெக்ட்டா செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து அதுக்கப்புறம் ஒரு 5:00 ஏத்தலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4:30க்கு ஏத்தலாம். அப்புறம் ஒரு 4:00 ஏத்தலாம். அந்த மாதிரி நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். பார்க்கலாம். அது நம்ம நெனச்சா நடந்துராது. நம்மளோட கர்மா வழிவிடணும், கடவுள் வழிவிடணும். அப்ப தான் நடக்கும். ஸோ என்னோட வேண்டுதலுக்காக நான் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன். என்னோட வேண்டுதல் நிறைவேறணும்னு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்களுக்கும் நீங்க நினைக்கிற எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாசத்துல நானும் உங்களுக்காக டெய்லி ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இத வந்து நான் ரொம்ப நம்புவேன். யாருக்கும் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பூஜை பண்ணி, விளக்கெல்லாம் ஏத்தி இவ்ளோ நம்ம மெனக்கெட்டுட்டு, அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கக்கூடாது, அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, அவங்க மட்டும் எப்படி இப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது, இந்த மாரி நெகட்டிவான தாட்ஸோட நம்ம இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன் நீங்க 1000 விளக்கு ஏத்துனாலும் நமக்கு வந்து எந்த உபயோகமுமே இருக்காது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அட்லீஸ்ட் ஹெல்ப் பண்ண முடியலையா, அடுத்தவங்கள கெடுக்காமலாவது இருந்துக்கணும். நம்ம கண் எதிர்க்கா வந்து நம்ம லைஃப்பை யாராவது ஸ்பாயில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா, கண்டிப்பா அதுக்கு நம்ம விடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம லைஃப்ப வந்து நம்ம ஹஸ்பண்ட், நம்ம குழந்த, நம்மள சார்ந்தவங்க வந்து நிம்மதியா இருக்கிறதுக்கு நம்பளால என்ன செய்ய முடியுமோ, அத நல்லா பண்ணிட்டு, நமக்கு என்ன தேவையோ அத கடவுள்கிட்ட மட்டும் கேட்டு வாங்கிட்டு, நம்ம வந்து அடுத்தவங்கள கெடுக்கணும், கெடு எண்ணம் இல்லாம இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், அது எந்த மத கடவுளா இருந்தாலும், யாரா இருந்தாலும் நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஸோ இன்னைக்கு நான் வாக்கிங் பத்தி பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டன பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் குடுக்குற இன்ஃபர்மேட்டிவான கன்டென்ட் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். வாக்கிங்க வந்து நீங்க மட்டும் பண்றது இல்லாம, அத ஒரு ஃபேமிலி ரொட்டீனா மாத்துறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபேமிலி ரொட்டீனா எப்படி மாத்தலாம் அப்படின்னா, மார்னிங் டைம்ல போறீங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ் லேட்டா தான் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஹஸ்பண்ட கூட கூப்பிட்டுக்கலாம்.
இல்ல ஃபேமிலி டைமா மாத்தணும்னு நெனைக்கும்போது, செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நைட் டைம்ல எல்லாரும் டின்னர் சாப்ட்டுட்டு, டின்னருக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட், குழந்தைங்க, நீங்க எல்லாருமே வந்து ஒண்ணா சேர்ந்து ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஜாலியா நைட்ல போயிட்டு வாக் பண்ணிட்டு வரும்போது, எல்லாருக்குமே நல்ல ஈஸியா தூக்கம் வரும். எல்லாருக்குமே நல்ல டைஜஷன் ஆகும். ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்ட் அண்ட் ஃபேமிலி பாண்டிங் வந்து பில்ட் ஆகும். ஸோ இது ஒரு ஃபேமிலி ஹேபிட்டா இருக்கும்போது, கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் கன்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் வேறு என்ன vlogs வேணும் அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதை வந்து நான் vlog-ஆ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் like this and for more useful content like this, stay tuned to Chitosnis channel. நான் ஏற்கனவே நம்ம விலாகில் இனிஷியலாக சொல்லியிருந்தேன். யாருக்காவது பர்த்டே, ஆனிவர்சரி விஷஸ் தெரியப்படுத்தணும் அப்படின்னா, கமெண்ட்டில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. யார் பர்த்டே, ஆனிவர்சரி கொண்டாடுறாங்க அப்படின்றவங்க பேர், எத்தனாவது வருஷம் ஆனிவர்சரி, எத்தனாவது வருஷம் பர்த்டே கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் வித் டேட். ஸோ தட் நான் கம்மிங் விலாக்ஸில் வந்து கண்டிப்பாக அதை நான் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு நம்மளோட ப்ரேயர்ஸ் அண்ட் நம்மளோட விஷஸ் ரெண்டுமே நான் தெரியப்படுத்துகிறேன். யாருக்காவது அந்த மாதிரி ஆனிவர்சரி, பர்த்டே விஷஸ் இல்லை ஏதாவது ஸ்கூல் போகிறாங்க அந்த மாதிரி இருந்தால் ப்ளீஸ் தெரியப்படுத்துங்க. நான் இன் பிட்வீன் நிறைய விலாக்ஸில் சொல்லாமல் விட்டுட்டேன். ஐம் சாரி ஃபார் தட். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் கமெண்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் Chittus Nets and stay tuned. Thank you for watching.